தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் திருவருகை காலத்தில் 3ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய ஞாயிறானது மகிழ்ச்சி ஞாயிறு என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த மகிழ்ச்சி ஞாயிறு என்பது நாம் ஆண்டவரின் வருகைக்காக நமது மனங்களை தயார் செய்து ஆண்டவர் வரவிருக்கின்றார் என்ற உணர்வில், என்ற நம்பிக்கையில் நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்ற அழைப்பை நமக்கு விடுக்கின்றது. நாம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். இது எல்லோருடைய எண்ணம். நடக்கின்றதோ அப்பொழுது மகிழ்ச்சி அடைகின்றோம். அது கிடைக்காத பட்சத்தில் நாம் மகிழ்ச்சியை தொலைத்து விடுகின்றோம். ஆனால் உண்மையான மகிழ்ச்சி என்பது நாம் ஆண்டவரோடு இருப்பது, ஆண்டவர் நம்பி இருப்பது. இதைத்தான் நமது திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. உண்மையான மகிழ்ச்சி என்பது ஆண்டவரோடு நாம் இருப்பது, ஆண்டவர் நம்பிக்கை இருப்பது. ஏனென்றால் ஆண்டவர் நம்முடன் இருக்கின்ற பொழுது நமக்கு தேவைகள் எதுவும் இருக்காது. ஆண்டவரோடு இருப்பதை தவிர பெரிய தேவை நமக்கு எதுவுமே இருக்காது. அதை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்காது என்று நாம் இதை எவ்வாறு சரி செய்வது என்று திருப்பலை நாம் சிந்தித்து பார்த்தோம். நாம் இறைவனோடு இருப்பதை மறந்து நமது மகிழ்ச்சியை தொலைத்த நேரங்களுக்காக மனவருத்தி மன்னிக்க வேண்டும். எல்லாம் கண்ணோக்குகின்றேன். அதனால் இத்தகைய மாபெரும் மீட்பின் மகிழ்வுக்கு நாங்கள் வந்து சேரும். இதை பெருமகிழ்வோடும் மேலான வேண்டல்களோடும் என்று நீ கொண்டாடும் ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உமோடு தூயாவியானவர்களுக்கு இறைவனாக என்றென்றும் வாழ்க. ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுளே வந்து உங்களை விடுவிப்பார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35, இறைவார்த்தைகள் 1 முதல் 6 மற்றும் 10 முடிய. அந்நாள்களில் பாலை நிலமும் பால்வெளியும் அகமகிழும். பொட்டல் நிலம் சக்கரம் படைந்து லீலி போல் பூத்து குலுங்கும். அது வளம் வாய்ந்து பூத்து குலுங்கி மகிழ்ந்து பாடி கண்படையும். லெபனோனின் கீழ் அதற்கு அளிக்கப்படும். கர்மேல் சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும். ஆண்டவரின் மாட்சியும் நம் கடவுளின் பெருமையும் அவர்கள் காண்பார்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாட முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். உள்ளத்தில் ஊதியற்றவர்களை நோக்கி திடன்
பரிந்தோடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளார். ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போருக்கும் உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். பல்லவி. ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளார். ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறந்தளிக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். பல்லவி. ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளார். ஆண்டவர் அயல்நாட்டினரை பார்க்கின்றார்கள். அநாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளிலே கட்டுப்படுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். அல்லேலூயா. பல்லவி. ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளார். இரண்டாம் வாசகம். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திற்கு வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 7 முதல் 10 வரை. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள். பயிரிடுபவரை பாருங்கள். அவர் நிலத்தில் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் கொடிய மரமும் பொறுமையோடு காத்திருக்கிறார். நீங்களும் பொறுமையோடு இருங்கள். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. சகோதர சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார். அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை காணுவதையும் பொறுமையை கடைபிடிப்பதும் ஆண்டவரின் பெயரால் பேசி இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா. 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 ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் யோவான் சிறையில் இருந்தபோது மெசியாவின் செயல்களை பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார். அவர்கள் மூலமாக வரவிருப்பவர் நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு மறுமொழியாக, நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் வேறு பெற்றோர் என்றார். அவர்கள் திரும்பிச் சென்ற போது இயேசு மக்கள் கூட்டத்தினர் யோவானை பற்றி பேசத் தொடங்கினார். நீங்கள் எதை பார்க்க பாலின் நிலத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் காணலையா? இல்லையே யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய ஆடை அணிந்த ஒரு மனிதரையா? இதோ மெல்லிய ஆடை அணிந்தோர் அரச மாளிகையில் இருக்கின்றனர். பின்னர் யாரைத்தான் பார்க்க போனீர்கள்? இறைவாக்கினரையா? ஆம், இறைவாக்கினரை விட மேலானவரையே என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோ நான் என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன். அவர்
பற்றித்தான் மறைநூலில் எழுதியுள்ளது. மனிதராய் பிறந்தவர்கள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவர் அவரின் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்குரியவர்களே, நாம் இன்று மகிழ்ச்சி நாம் இன்று திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறு சிறப்பிக்கின்றோம். இந்த ஞாயிறு மகிழ்ச்சி ஞாயிறு, கௌதாத்தை சண்டே. மகிழ்ச்சி அப்படின்னா லத்தீன்ல கௌதாத்தை சொல்லுவாங்க. இந்த கிறிஸ்து பிறப்பு கேண்டில் திருவருகை கால மெழுகுவர்த்தி அதில் ரோஸ் கலர் மெழுகுவர்த்தி, சரிங்களா? ரோஸ் கலர் மெழுகுவர்த்தி இன்றைக்கு ஏற்பாங்க. அது வந்து மகிழ்ச்சியின் அடையாளமாக அது கருதப்படுகிறது. இந்த மகிழ்ச்சி என்பது எதற்காக நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, ஆண்டவரின் வருகையை நினைத்து, முதல் வருகையை நினைத்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். மீண்டும் ஒரு முறை வருவார், 2ஆம் வருகையை நினைத்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் நம்முடன் இருக்கின்றார், தினந்தோறும் நம்முடன் இருக்கின்றார். நாம் எப்பொழுது நற்செய்தி எடுத்து வாசிக்கின்றோமோ, நற்செய்தி கேட்கின்றோமோ, அப்பொழுது நாம் ஆண்டவரின் குரலை கேட்கின்றோம். இறைவார்த்தையில் இயேசு இருக்கின்றார். திருப்பலியில் இயேசு பிரசன்னமாகின்றார். இறைவனின் இருப்பு, the presence of God is everywhere, especially in the Eucharist. திருப்பலி எங்கு நடக்கின்றதோ அங்கெல்லாம் யாருக்காங்க? இயேசு இருக்கின்றார். 3ஆவதாக துன்புறும் மனிதர்களுக்கு, தேவை இருக்கின்ற மனிதர்களுக்கு, அதிலும் சிறப்பாக இந்த அன்செட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்செட்டில் ஒருவை ஒரு நிகழ்வை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற எல்லாருடைய மனங்களிலும் அவருடைய எதிர்பார்ப்பு நிறைவேறுகின்ற பொழுது அந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அதுதான் அந்த மகிழ்ச்சி தான் இறைவன் இருக்கின்றார். எனவே இயேசு டிசம்பர் மாதம் 25 வந்தாரு. அன்னைக்கு மட்டும் சந்தோஷமா இருந்து மீதெல்லாம் சோகமா ஒரு மூச்சு வச்சு பார்த்து வந்து கிறிஸ்துமஸ் கிடையாது. இயேசு எப்பொழுதுமே இருக்கின்றார். உங்களால் உங்க அம்மா வடிவத்துல, உங்க அப்பா வடிவத்துல இயேசுவை பார்க்க முடியும்னா நீங்க கிறிஸ்தவரே கிடையாது. இறை வார்த்தை வடிவத்துல நீங்க இயேசுவை பார்க்க முடியும்னா இயேசுதான் உங்களுக்கு இருக்கின்றார் என்று உங்களால் நம்ப முடியவில்லை என்றால் நீங்க கிறிஸ்துவ நம்பிக்கை வளரவில்லை என்றால், கிறிஸ்துவ நம்பிக்கை முதிர்ச்சி பெறவில்லை. உங்கள் கணவன் அல்லது மனைவி அவருடைய கடவுளின் கொடை, அவர்கள் வழியாக நீங்கள் கடவுளை பார்க்கவில்லை, இயேசுவை பார்க்க முடியவில்லை என்றால் நீங்க நம்பிக்கை இருக்கும் வளரலாம். இயேசு நீங்க அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா ஒரே ஒன்று கூட இயேசு வர மாட்டார், ஒரு நிமிஷம் வர மாட்டார். ஆனால் நாம நேரடியாக வர முடியாததுதான் இயேசு நமக்கு பல உறவுகளை, சொந்த பந்தங்களை, நண்பர்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே அந்த நண்பர்களை யார் என்று இனம் கண்டு, உறவுகள் யார் என்று இனம் கண்டு நாம் அவர்களில் இறைவனை சந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு தெரிஞ்சு நமது அப்பா அம்மாவோட ஒரு பெரிய கடவுள் யாருமே இருப்பாங்க. நிறைய பேர் ஹீரோனா யார் கிடையாது, எனக்கு விஜய் தான் பெரிய ஹீரோ. இந்த பார்த்தீங்கன்னா போதும் எல்லாமே சொல்றாங்க. தமிழகத்தின் ஓட்டு சிதைக்கப்படுகிறது. அதுவும் குறிப்பாக இளம் தலைமுறையினர் அவர் ஓட்டு போட்டா போயிடுவாங்க, சிதைச்சிருவாங்க சொல்றாங்க. ஒரு பெரிய குழப்பம் ஏற்படும். ஏன்? அவங்க ஹீரோ ஓட்டு போட்டா ஹீரோ வரவைக்கிறாங்க. அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆனால் என்னைக்கா இருந்தீங்க எங்க அப்பா தான் ஹீரோ,
எங்கள் அம்மா தான் ஹீரோயின் சொல்லி நினச்சிக்கிறீங்க, முதல்ல கண்டிப்பாக சொல்லிக்க மாட்டீங்க, நினச்சிக்கிறீங்களா? அல்லது அந்த ஹீரோ உங்களுக்கு படிக்க காசு கொடுத்தாரா? அல்லது என்ன மாதம் மாதம் ஃபீஸ் கட்டினாரா? ஏதாச்சும் பண்ணாரா? எதுவுமே பண்ணல. ஆனால் அவங்க அப்பா தான் என்ன செய்யறாரு? அம்மா ஒரு வேளை சாப்பாடு பாருங்க, அந்த ஹீரோயின் ஒரு வேளை சாப்பாடு கொடுத்துருங்களா? உங்க அம்மா தான் ஹீரோயின். இவங்களுக்கு யார் உதவி செய்கிறார்களோ அவங்க தான் ஹீரோ. நீங்க யார்கிட்ட போய் காசு கேட்கறது 5000 கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது யார் வந்து உங்க மேல பாசம் வச்சு நம்பிக்கை வச்சு கொடுக்குறாங்களோ அவங்க தான் ஹீரோ. படத்தை பார்க்கறாங்க இல்லையா? ரொம்ப யார் கஷ்டப்படும்போது தட்டு ஹீரோ வராது. ஹீரோ வந்து அவங்க காப்பாற்றுறா இல்லையா? அதனால தான் ஹீரோ ஆகாது. என்னைக்கு வந்து உங்களை ஹீரோ அந்த ஹீரோ காப்பாற்றுறாரு, நீங்க எதுக்கு அவர் ஹீரோன்னு சொல்லி எனக்கு தெரியாது. அப்போ நம்மளால கை தட்டுவோம். ஒரு சிலர் மகிழ்ச்சியில் கண்ணெல்லாம் தண்ணி குழந்தை கண்ணெல்லாம் சீரியல் பார்த்துருக்கீங்களா? அதே சீரியல் பார்த்துனா உடையுவாங்க. இந்த மகிழ்ச்சி என்பது இது மகிழ்ச்சி சரிங்களா? இது பேர் இன்பம், பிளஷர், சென்சுவல் பிளஷர், உடல் சார்ந்த இன்பம். நாம் எதை பற்றி பேசுறோம்? அது அடிப்படையாக பசி எடுத்து சாப்பிடணும், சாப்பிடணும், ஓரளவு தான் சாப்பிட முடியும். நல்லா பசின்னு வச்சுங்க, 5 பிளேட் தான் சாப்பிடுறா, ஐயோ இதுமாதிரி நம்மளால முடியவே முடியாது. ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, பசி இருப்பாங்க, நல்லா சாப்பாடு, அது மாதிரி சாப்பாடு. ஒரு பிளேட் போட என்ன பண்ணுவாங்க? கடற்கரை உள்ள போயிடும். 2வது பிளேட்டுக்கு எது உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி அதுக்கப்புறம் என்ன சாப்பாடு சரிப்படை விருப்படை. நீ நண்பனாக 2வது பிளேட்டை சாப்பிட முடியும். என்னால் இப்படி சொல்றாங்க, 2வது பிளேட்டை உள்ள சாப்பிடுவாங்க. 3வது பிளேட்டு இன்னொரு நண்பன் வந்து நீ மட்டும் இதை சாப்பிடல, இன்னையோட நீ டைவர்ஸ் அண்ணா டைவர்ஸ் பண்ணிக்கிறோம். என்ன பண்ண முடியாது, சாப்பிடவே முடியாது. ஏன்னா உடல் தேவை அவ்வளவுதான், அந்த நேரத்துக்கு அவ்வளவுதான். ஒரு 6 மணி நேரம் பயிற்சி ஆகுது, ஐயோ அல்ல சொன்னா கம்பல் பண்ணி கொடுத்தா பேசாம சாப்பிடலாமோ அப்படின்னு தோணும். பேசாம காசு பண்ணலாமோ அப்படின்னு தோணும். கண்ணீர் தாக்கம் அடிக்கின்றது. நம்ம பண்றோம் முடியும், தேவைதான் முடிய முடியும். ஒட்டக மாதிரி ஒரு நாள் 10 லிட்டர் ஒரு லிட்டர் முடிய முடியுமா? முடியாது. அதெல்லாம் வந்து உடல் தேவை. அப்ப டிரைவ் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் டிரைவ் அப்படின்னா அது தேவைப்படும். அந்த தேவைக்கு அது முடிஞ்சோடனே அது நம்ம ஆயிடும், விஷமாகும். அதனால அதெல்லாம் முடிச்சுன்னா அமுதமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்பம், பிளஷர். நமது சிந்தனை கிடையாது. ஆனா நிறைய பேர் தான் பண்றாங்க, சாப்பாடு, நிலம், இந்த இது அதுதான் இருக்கிறாங்க. உடல் சார்ந்த தேவைகள் தான் இருக்கின்றாங்க. உடல் உணர்வு, உடல் இச்சை, காமம் போன்ற இதே தேவை தான் ஓடிக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பிரச்சனை அதான் இருக்கு. ஆனால் இயேசு சொல்வது, நம்ம திருச்சபை நமக்கு சொல்வது மகிழ்ச்சி, பேருவகை. பேருவகை என்பது ஜாய். இந்த பேருவகை என்பது அன்புக்குள்ளே இறைவனில் நாம் இருப்பதுதான் உண்மையான மகிழ்ச்சி. இறைவனோடு இருப்பதுதான் மகிழ்ச்சி என்பதை நமக்கு இன்றைய வாசகம் சொல்லுகிறது. இயேசு நம்மில் இருந்தால் மகிழ்ச்சி. இந்த குழந்தை இயேசு உங்கள் மனதிற்கு வந்தால்தான் மகிழ்ச்சி. அதை எப்படி பல நீ கேட்கலாம். இயேசு வந்தால் உங்களுக்கு தேவையான உணர்வு. நமது எண்ணங்கள் வேற, நம்ம எண்ணங்கள் நான் முன்னுரிமை சொன்னது போல நிறைய பேர் தேர்ச்சிப்பாங்க. நான் நிறைய தோற்று பாஸ் ஆகணும், நிறைய மார்க் கிடைக்கும், நல்ல வேலை படிக்கணும், நல்ல வேலை கிடைக்கும், நல்லா சம்பாதிக்கணும், டாக்டர் ஆகும், கலெக்டர் ஆகும். நீ என்னைக்கு ஆகுது அதுவரை இன்னைக்கு மகிழ்ச்சி குறைச்சிட்டு ஒரு செத்து இருப்பாங்க. ஒரே ஒன்று கூட செய்ய மாட்டாங்க. அவங்க முடிஞ்சுன்னா இருக்காது, மகிழ்ச்சின்றதே இருக்காது. என்ன போற சீரியஸா நான் படிக்கணும். என்னைக்கு மகிழ்ச்சியா இருப்ப, என்னைக்கு எனக்கு வேலை கிடைக்கும், என்னைக்கு நான் கையிலே சம்பளம் ஆகும், அன்னைக்கு தான் மகிழ்ச்சியா இருப்பேன். ஆனால் அதுவரை என்ன பண்ண மாட்டான், மகிழ்ச்சியாவே இருக்க மாட்டான். அதுக்குள்ள என்னென்னமோ நடந்துடும், என்னென்னவோ நடந்துடும். அப்புறம் அதையும் பார்க்கறது மகிழ்ச்சி சுத்தமாக கேட்டு போயிடும். அதுக்காட்டியும்
ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஆச்சு, அவனே வயசாகிட்டான். வாடா மகிழ்ச்சியா இருக்கா, அட போடா நீ வேண்டாம். இப்படிதான் நம்ம மகிழ்ச்சியை தொலைக்கின்றோம். மகிழ்ச்சி என்பது நமது மனநிலை என்ன இருக்கின்றதோ அதை வைத்து மகிழ்ச்சி அடைய கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னால் என்ன நடக்கும் நமக்கே தெரியாது. மனநிலை என்பது நமது மனம் சம்பந்தப்பட்டது, மைண்ட் செட், மனக்கட்டமைப்பு இருக்கின்றது. எதுவுமே நானும் மகிழ்ச்சியா இருப்பாங்க. நானும் அந்த நரிக்குறவர்கள் பார்த்துச்சுன்னா மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஒரே ஒரு காக்கா வச்சுட்டு கட்சியோட சூப்பரை பண்ணி நல்ல வீட்டான சாப்பாடு சாப்பிட்டா நம்ம சாப்பிட்டு எங்கேயாவது பார்த்தா நீங்க படுத்துவீங்க. அதில் ஒன்றுமே இருக்காது. நாம பண்ணலாம், என்ன இருந்தாலும் மகிழ்ச்சி இருக்காது. நீங்கள் நினைச்சது கிடைச்சா கூட தான் எனக்கு திடீர்னு இது நான் அடுத்த பிளான் பண்ணணும், இது கிடைச்சிச்சு திருப்பி இன்னொரு பிளான், அது கிடைச்சோன்னே இது கிடைச்சிச்சு இன்னொரு பிளான். அப்போ நீங்க என்ன பண்ண முடியாது, மகிழ்ச்சியை நீங்க பார்க்கவே முடியாது. எனவே மகிழ்ச்சி என்பது பேருவகை என்பது ஆண்டவரை நினைத்து நாம் அடைகின்ற ஒரு மன நிறைவு. இந்த முதல் வாசகமானது எசேக்கியேல் இறைவாக்கினர் பாபிலோனின் அடிமைத்தனத்தில் இருக்கின்ற மக்களுக்கு ஆறுதல் செய்தி தருகின்றார். என்னது? நீங்கள் மீண்டும் உங்கள் நாடு திரும்புவீர்கள், ஆண்டவரின் நாட்டுக்கு நீங்கள் மீண்டும் செல்வீர்கள், அப்பொழுது எல்லாம் மகிழ்ச்சி அடைவார்கள். ஆண்டவரின் நாளுக்கு எல்லாம் மகிழ்ச்சி அடைவார்கள் சொல்ற இல்ல, அந்த துன்பத்தில் இருக்கின்ற மக்களுக்கு அவர்கள் சொல்லுகின்ற மகிழ்ச்சி செய்தி அவர்களுக்கு ஆறுதல் பிறக்கின்றது, ஊக்கம் பிறக்கின்றது, உற்சாகம் பிறக்கின்றது. ஆனா அவங்க போல பாபிலோனில் அடிமைத்தனத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் அதற்கு முன்பாக இறைவாக்காக உழைக்கின்றனர். இதெல்லாம் நடக்கும், நம்பிக்கையோடு இருங்க, மகிழ்ச்சியோடு இருங்க அப்படின்னு சொல்றது. அது போலவே நாம் ஒரு நாள் இறைவன் வருவார், நீங்கள் நினைத்தது நடக்கும், அல்லது இறைவன் திருப்பி கொடுப்பார், அதை நினைத்து நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள். நம்மளால சொந்த விருப்பம் போனால் கண்டிப்பாக மகிழ்ச்சி வராது. இறைவனின் விருப்பம் நிறைவேற்றும் போதுதான் நாம் யாருக்கு நன்மையை நம்ம புரிஞ்சுவோம். நிறைய பேர் நம்ம இஷ்டத்துக்கு ஆடிட்டு அப்புறமா நம்ம யாருக்கு அதை புரிஞ்சுவாங்க. ஆனால் இறைவன் என்ன நினைக்கின்றார் என்பதை புரிந்து கொண்டு அதற்கே சூழலை நீங்கள் சென்றீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் மகிழ்ச்சியும் மனநிறைவை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஏனென்றால் உங்கள் மகிழ்ச்சி விட்டுகள் கடவுள் நினைத்ததை நான் செய்துவிட்டேன் என்ற அந்த மனநிறைவு உங்களுக்கு இருக்கும். நான் நினைச்சதை நான் செஞ்சுட்டேன்னா நடக்கிறது. நான் வேணா சேலஞ்ச் பண்றேன், நான் நினைச்சதை செய்வேன் அப்படின்னா எக்ஸாக்டா சொன்னால் செய்யவே முடியாது. அப்படி செய்வீங்கன்னாக்கா நீங்க இருக்க மாட்டீங்க, அதை பார்க்க அதை பார்க்க யாரும் மாட்டாங்க, அந்த அதை பார்க்க மகிழ்ச்சி அடைக்க நாம இருக்க மாட்டோம். எனவே நாம் மகிழ்ச்சியை தேட வேலையை விட்டுணுமா? இன்றைக்கு என்னால் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கும்? இந்த நேரத்தில் திருப்பலி, நாம் இந்த திருப்பலி யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்க வேண்டும். இங்க பிளான் பண்ணுங்க, இங்க பிளான் பண்ணி கடவுளை பார்க்க முயற்சி செய்யுங்க, இறைவார்த்தை கவனிங்க, இறைவார்த்தை கேளுங்க, நற்கர்கள் இயேசுவை பாருங்க, அவரை நன்றி சொல்லிட்டு ஆண்டவரை இந்த வாரம் முழுச என்ன நீங்க பாதுகாத்து வழிநடத்துங்க, என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு போங்க. அவ்வளோதான். வீட்டுக்கு போறீங்களா, சாப்பிட்றீங்களா, வீட்டில் உட்காரீங்களா, மகிழ்ச்சியாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுங்க, கஷ்ட நஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதுதான் மகிழ்ச்சி. நம்ம என்ன பண்றோம்? இந்த உடல் சார்ந்த கண் மொபைல் ஃபோன் பார்த்தா மகிழ்ச்சி, புது மொபைல் வேணா மகிழ்ச்சி, ஒரு 1/2 மணி நேரம் ஒன்று பார்த்தா மகிழ்ச்சி. எல்லாம் எவ்வளோ நேரம் மொபைல் ஃபோன் பார்த்துருப்பீங்க? ஒரு 6 மணி நேரம் 12 மணி நேரம் பார்க்கணும்னா கூட நம்ம பசிக்குது, அடையாள தேவைகள் ஏற்படும். நம்ம என்ன ஆகும், நம்ம என்ன குழப்பு, எந்த பிரச்சனைகளும் வரும். எனவே நாம் எப்பொழுது மீண்டும் இறைவனில் இணைகின்றோமோ, இறைவனிடத்தில் வந்து சேர்கின்றோமோ, அப்போதுதான் மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதை நாம் முதல் செய்தியாக வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது செய்தி, இரண்டாவது வாசகத்தில் இருந்து எடுக்கப்பட்ட செய்தி, ஆண்டவரை அகமகிழுங்கள் என்ற ஒரு செய்தி. பயிருக்கு போரை பாருங்கள். விவசாயம் செய்யறவங்க
யாக்கோபு எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார். அவர் நிலத்தில் நல்ல விளைச்சலை எதிர்பார்க்க முன்மாறி பின்மாறி பொழியும் அளவு பொறுமையோடு காத்திருக்கிறார். மகிழ்ச்சிக்கு தேவை பொறுமை. இன்னைக்கு நான் நினைச்சது இன்னைக்கே சுத்தணும் கடவுள். விவசாயிய இன்னைக்கு நட்டுட்டு இன்னைக்கே விளைச்சல் எதிர்பார்க்கிறாரா? அவர் மனசுல ஏக்கம் இருக்கும். மழை வருமா வராதா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பார் ஒரு டைம்ல. அவர் பார்த்தா என்ன பண்ணும், மழை வரக்கூடாது. ஒரு நாள் வந்து சொல்ற மழை வந்து மீடிங்கணும், இன்னொரு நாள் பார்த்தா மழை வரக்கூடாது மீடிங்க. அவருக்கு எதிர்பார்ப்பு இருக்கும், ஏக்கம் இருக்கும், கலக்கம் இருக்கும், அச்சம் இருக்கும், பயம் இருக்கும். அதனால அவர் ஒரு நேரத்துக்கு போக மாட்டோம்னு சொல்லி நினைச்சிருப்பாரா? போக மாட்டோம் நினைப்பாரா? நிறைய பேர் பண்றாங்க, தூங்கவே மாட்டாங்க. நினைச்சு நடக்கணும்னா பண்ண மாட்டாங்க. அவங்க பிளான் அது யார் பிளான்? உங்க பிளான். உங்க பிளான் நடக்க நீ நைட்டு பார்க்க தூங்க மாட்டேங்குது. யாரும் வந்து அந்த மாதிரி எல்லாம் பயம் வரும். நீங்க நினைச்சு நடக்கலன்னா, நீங்க நினைத்த நேரத்தில் நடக்கலைன்னா என்ன வரும்? என்ன வரும்? பயம் வரும், அச்சம் வரும். அதை நீங்கள் அடைவதற்கு எவ்வளவு நிறைய பேர் ஒரு பங்குல இருந்தேன். அந்த பங்குல எல்லாத்தையும் என்கிட்ட நான் சொல்றதாங்க கேட்பாங்க. நல்லா வைக்கிறீங்க சாமி, பிரசங்க நல்லா தான் சூப்பராக. அப்புறம் பார்த்தா போய் யோசிக்க பார்த்துட்டு உங்களுக்கு செத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்க இங்கிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. அங்கே போய் முடிச்சுலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரம் இருக்காங்க. இவங்க பார்த்தா ரொம்ப பயந்துருக்காங்க. இது வந்து உங்கள் பையனுக்கு வர வேண்டியது வீட்டுக்கார கட்சி. அதனால அந்த வீட்டை மாற்றணும். 30 லட்சம் வீட்டை மாற்றணும் சொல்கிறேன். அப்புறமா வந்து லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க, நான் வந்து அதுக்கப்புறம் சொல்லிட்டு யாருக்குன்னா அந்த அளவுக்கு யாருக்கு தர்மசாமி அந்த கடவுள் நானும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் தெரியாது சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க. யாரும் அப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஓய் சொன்னாங்கன்னா என்ன தெரியும். எப்போ சாவா? 30 நாள் சொல்றாரு. இப்போ 3 மாதம் ஆகிடுச்சு. 3 நாள் தான் பொய் சொல்ல விடாது, ஏமாத்த விடாது. என்ன சொல்லலாம்? என்ன ஆயிருப்பாங்க? 80,000 எடுத்துவாங்க, 30 நாள்ல 80,000 எடுத்தாங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்ப நான் வந்து அதை பற்றி கொஞ்சம் விலைக்கு சொன்ன பிறகு அப்புறம் ஒரு பார்க்க சொன்னோம் ஒரு விலைக்கு. அது வந்து அவங்க வந்து என்ன சொல்றது, அந்த 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 வேலை அவங்க செஞ்சிருந்தாங்க. பேர சமயத்தை சார்ந்தவர். அதுக்கப்புறம் மனம் மாறி ஏசி ஆர்வத்தை புரிந்து கொண்டு அவங்க மீண்டும் மனம் மாறினாங்க. அவங்ககிட்டே போன கூட்டு நீ அவங்கள போய் பேசுன்னு சொன்னாங்க. அவங்க எல்லாருக்கும் வீட்டில் சொன்ன பிறகு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, கவலைப்படாதீங்க, நம்பிக்கையாக இருங்க, கடவுள் நமக்கு எல்லாம் சரியாக இருக்காங்க, இப்போ நல்லா தான் ஒன்றும். அப்புறமா அவங்க சாரி பாடுறாங்க. நல்ல வேலை எப்போ நீங்கள் விஷயம் சொன்னீங்க. சப்போஸ் சொல்லாமல் தான் நினைப்பாங்க, என்ன பைபாஸ் பண்ணிட்டு என்ன இருக்கும், ஒன்றுமே இருந்திருக்காது, கொடுக்குற செத்து போயிட்டு. அதனால நான் நிறைய பேருக்கு நம்புறோம், ஃபோன் தான் மகிழ்ச்சி, யூடியூப்ல வரதான் மகிழ்ச்சி, ரீல்ஸ் எல்லாம் உண்மை அப்படி நினைச்சது ரியல் தான் அமையும். ரியல் அனுப்பது கிடையாது. இப்போது நாம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சிருக்கோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எது மகிழ்ச்சி, எது வந்து நிரந்தரமான மகிழ்ச்சி, எது டெம்பரரி மகிழ்ச்சி, தற்காலிக மகிழ்ச்சி எது, நிரந்தரமான மகிழ்ச்சி எது, நம்ம பிரிச்சு பார்த்தா நம்ம வேலை செய்யறது. தற்காலிக சாப்பாடா, சரி உப்பு இல்லை, உப்பு அதிகமாக சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் அப்படின்னு நினைச்சாதான் அது வந்து என்னது, முதிர்ச்சி, மெச்சூரிட்டி. சாப்பாடு வந்து தூக்கி விசிறிட்டு இது சாயந்தரம் வரனா காலையில் சாயந்தரம் வர டென்ஷன் இருக்கும். நீங்கள் சாயந்தரம் வீட்டுக்கு போயிட்டு ஒரு வெயிட் பண்ண டென்ஷன் என்ன இருக்கும், அதுக்கு மகிழ்ச்சி போச்சு. புரியுங்களா? அப்புறம் வந்து ஒரு வாரம் கழிச்சு வரலாம், ஒரு வாரம் மனசில் சொல்லிட்டாங்க, அதை எப்படியாவது கேட்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாரம் மகிழ்ச்சி போச்சு. அதெல்லாம் டெம்பரரி ப்ராப்ளம்ஸ். ஆனால் ஊரில் இருந்ததாக பிரச்சனை ஒரு வாரம் போய் வந்தாலே இது நம்ம வந்தோடனே பேசலாம் சொல்லிட்டு அவங்க வர மனசில் சொல்லிட்டாங்க. ஒரு அம்மா பண்ணாங்க, அவங்க மருமகளுக்கு மாமியாருக்கு சண்டை. அதனால அவங்க பையன் வர வெயிட் பண்ணுறாங்க, 6 மாதம் வர வெயிட் பண்ணுறாங்க. எப்போ நம்ம போய் பேசலாம்னா சொல்லுவாங்க, இது இந்த மாதிரி பண்ணிட்டா சாமி, இந்த மாதிரி பண்ணிட்டா சாமின்னு சொல்லிருக்கலாம். என்ன பண்ணாங்க பார்த்தா இந்த மாதிரி தான் சின்ன சின்ன பிரச்சனைகள். நான் சொன்னால் அவங்க கேட்கவே இல்லை, அவங்க போயிட்டாங்க. அவங்க பையனை சொல்லிட்டே இருக்காங்க, நான் போனாலும் சொல்லிருக்காங்க. அப்புறமா 6 மாதம் கழிச்சு சொன்னாங்க. அப்போ 6 மாதம் தான் பண்ணுவாங்க.
மகிழ்ச்சியாகவே சொல்றாங்க. சந்தோஷமா இருக்கு. பாவம் நான் மகிழ்ச்சி பொறுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மகிழ்ச்சி இருக்கும். மகிழ்ச்சியோடு இருந்தால் நம்ம செல்கள்லாம் ஆக்டிவாக செய்ய சொல்றாங்க, பிரிஸ்காக இருக்கும். மகிழ்ச்சி இல்லைங்களா நோய் வந்துடும், பயம் வந்துடும். நம்ம மனநிலை தான் நமது உடல் நோய்களுக்கு காரணம். நீங்க சோகம் பார்த்தா எல்லா நோயும் உங்களுக்கு சீக்கிரமா வாய்மொழிக்கு சிரிக்காது தான் சொல்லுவாங்க, நோய் விட்டுக்குவோம். அந்த தான் சொல்லிக்காங்க. என்னைக்காவது நீங்க சிரிச்சு எத்தனை நீங்க யோசிச்சு பாருங்க. என்னைக்கு சிரிச்சிங்க சத்தமா மகிழ்ச்சி என்னைக்கு சிரிச்சிங்க? ஒரு சில அப்புறம் சிரிச்சுன்னா கண்ணில் தண்ணி வரும். இப்போ சிரிக்க ட்ரை பண்ணாலும் நம்ம என்ன பண்ணுறாங்க, சிரிப்பு வர மாட்டேன், அடிக்கடி வர மாட்டேன். அப்படியே போகிறோம் ஃபார்முலா போயிட்டு அவ்வளோதான். இன்றைய நட்சத்திர வாசகத்தில் இயேசு மகிழ்ச்சியை நான் இருக்கின்றேன் என்று மகிழ்ச்சி அடையுங்கள் என்று சொல்லுகிறார். திருமண கவனம் டவுட். என்ன டவுட்னா, வரவிருக்கின்ற மீட்பர் நீங்களா அல்லது வேற யாராவது எதிர்பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியல. அதனால இயேசு சொல்றாரு, நீங்கள் காண்பவற்றை கேட்பவற்றை நீங்க போய் அங்க போய் சொல்லுங்க. அப்புறமா நீங்க நாங்க யாரும் சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்ப என்ன காணப்படுகிறது, என்ன காணப்படுகிறது, என்ன நடக்கின்றது? பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர். இயேசு பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றார். கால் குணமுற்றோர் நடக்கின்றனர். தொழுநோயாளர் நலமடைகின்றனர். காது கேளாதோர் கேட்கின்றனர். இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர். இப்ப என்ன நடக்குது? தேவைகள் நிறைவேற்றப்படுகிறது, தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகிறது. கண் தெரியாம இருக்காங்க, அவங்க பார்வை கிடைக்கின்றன, அவங்க தேவைப்படுச்சு. இறந்ததால இயேசு வராங்க, அவர் உயிர் பெற்றிருக்கிறார், தேவை முடியும். அப்போ மகிழ்ச்சி அடைகிறது. அப்போ யாரால் அந்த தேவை நிறைவேற்றப்படுகிறது? இயேசு என்ற மனிதரை. அப்போ திருமுழுக்கவன் அதை கேள்வி வர்றார். ஓகே, அப்போ இறைவாக்கு சொன்னது எல்லாமே இங்க நடக்கின்றது. அதை நம்ம முதல் வாசகம் கேட்டோம். பார்வையற்றோர் பார்வை பெறுவார்கள். முதல் வாசகம் இங்க இயேசு சொல்றாரு, பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர். என்னால் பார்வை பெறுகிறாங்க. அப்போ நான் தான் யாரு? வரவிருக்கின்ற மீட்பர் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக சொல்றாரு. எனவே இயேசு நம்முடன் இருக்கின்ற பொழுது நம்ம தேவைகள் நிறைவேற்றப்படும். இயேசு இருந்தால் மட்டுமே நம்ம தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். நீங்க இயேசு இல்லாம மகிழ்ச்சியை தேடி, இயேசு இல்லாம உங்க விண்ணப்பத்தை வச்சு, இயேசு இல்லாம நீங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடணும், அது என்ன இருக்காது? மகிழ்ச்சி இருக்காது, அது சடங்காகும். சடங்கு. எனவே நாம் நம்ம மகிழ்ச்சிக்கு ஊற்றாகிய இயேசுவை தேடுவோம். எது நிரந்தர மகிழ்ச்சி, எது தற்காலிக மகிழ்ச்சி என்பதை நாம் யோசித்து பார்க்கலாம். நல்லா யோசித்து பார்க்கலாம். இது எதுக்கு நம்ம தேடுறோம், எதுக்கு இது பின்னாடி நம்ம அலையறோம் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்த்து நாம் எது நிரந்தரமான மகிழ்ச்சி தருகிறதோ அதை தேட கற்றுக்கொள்வோம், அதற்காக உழைக்க கற்றுக்கொள்வோம், அதற்காக பாடுபட கற்றுக்கொள்வோம். நிச்சயமாக வேறு செல்வங்கள் அனைத்தும் நமக்கு சேர்த்து கொடுக்கப்படும். இயேசுவை போல முதலில் இறையாட்சி, அதற்குரியதை முதலில் தேடுங்கள், மற்ற அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். சிந்திப்போம், செயல்படுவோம். ஆமென். Yeah.
ஆயர்கள் குருக்கள் தம் அழைக்கப்பட்ட இறை நோக்கம் உணர்ந்து இறை உண்மை பாதையில் நடக்கவும் இறைமக்கள் இறைவனின் பாதையில் பயணிக்க தேவையான ஆன்ம வழிகாட்டுதலை தந்து மகிழ்வோடு பிறருக்கு பயனுள்ள வாழ்வு வாழ வரம் வேண்டும் இறைவாக மன்றாடுகிறோம். வழிகாட்டும் துணையாளரே இறைவா, எங்கள் மறைமாவட்ட ஆயரை ஆசீர்வதியும். தூய ஆவியின் அருள்வரங்களை அவருக்கு அளித்து நல்ல ஆயனாய் துறவரத்தாருக்கும் பொதுநிலையினருக்கும் வழிகாட்டியாய் வாழ வரம் அல்ல இறைவா மன்றாடுகிறோம். உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள் என்றவரே இறைவா, என் நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் தாங்கள் பணிபுரியவே வந்தோம் என்பதை மனதில் கொள்ளவும், நாடு சந்தித்துக் கொண்டிருக்கும் பொருளாதார பின்னடைவு தயாரிக்க தேவையான முயற்சிகளை மேற்கொள்ளவும், சீராக்குதல் என்னும் பெயரில் மக்கள் தலையில் வரிகளை சுமத்தாமல் அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம் போன்ற சவால்களை அறிவோடு சந்தித்து நாட்டை வளர்ச்சி பாதை நடத்த தேவையான நல்லறிவு தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மகிழ்ந்திருங்கள் என்றவரே என் இறைவா, எம்முள் இருக்கும் மகிழ்ச்சியை மீட்டெடுக்கவும் இன்றைய அவசர உலகில் பொறுமையோடு எங்கள் துன்பங்களை தாங்கிக் கொண்டு மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ளவும் வரமுள்ள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கண்களை மூடிக்கொண்டு தனிப்பட்ட தேவைகளுக்காக கொண்டாடுவோம். இந்த மன்றாட்டத்தில் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உங்களை பேச்சு மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளை என்னுடைய உங்களுக்குமான இந்த வழி எல்லாம் வல்ல இறைவனாக தந்தைக்கு இயேசுவாக மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்கள் இறைவனின் பலிப்பொருட்களை இடைவிடாமல் பலியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் விரும்பிய தூய மறை நிகழ்வுகளை இக்காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களின் ஆட்சியுடன் செயல்படச் செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம்மை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீ வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் ஆண்டுக்குரிய மாற்றத்தில் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படுத்தும் நீ வாக்களித்த மீட்பை மறுமுறை என பெற்றுக்கொள்வோம். அதை நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானமுதல் முதன்மை வானமுதலோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படையின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் நமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூய்மை அனைத்தும் ஊற்று. ஆகவே யாவை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமை கேட்கிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அவர் பாடுபட உமக்கணிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர்களே பிறவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே வந்தவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுறைக்கும் அம்மொழியில் புரிய தகுதலினைகளை ஏற்றுக்கொண்டேன். எனவே நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் ரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகிற்கும் பரவியிருக்கும் மது திருவை நினைவு கூர்ந்தருடன் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் பிரான்சிஸ் காலிஸ்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திருவை அன்பில் நிறைவேறச் செய்கிறார்கள். மேலும் உயிர்த்தெழுந்தோருடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினோடு ஏற்றருடன் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் நம் குருந்தவராக இருந்தோம் ஆகிய புனிதர் அனைவரோடு நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் உள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக எல்லாம் மீட்பரின் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் புரிந்து மன்றாடுவோம். Amen.
கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு நுழைந்தீர்கள். எங்கள் பாவங்களை பாராமல் மது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்திருக்கிறாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பெற்றுக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம் அனைவருக்கும் நிலையான நிரந்தரமான மகிழ்ச்சி மன நிறைவை இவ்வுலகிலும் மறுவுலகிலும் அளிப்பவர். செம்மறியின் விருதுகளை பெற்ற நாம் அனைவருமே பெற்றோம்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது கனிவை நாங்கள் கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்தும் அருள்புடைகள் வரவிருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு எங்களை தயாரிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து விழா கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. Gracias.